ஹாய் ஹலோ டு எவ்ரி ஒன் வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூர்யா பூஜா ஹெக்டே நடிப்பில் வெளிவந்திருக்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்திருக்க ரெட்ரோங்கிற படத்தை பற்றி தான். கடைசியாக சூர்யா நடித்த கங்குவா மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த இந்த படம் அந்த எதிர்பார்ப்பையெல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இதில் சூர்யா பூஜா கூட ஜோஜு ஜார்ஜ் திலகன்கிற பேரில் சூர்யாவோட வளர்ப்பு அப்பாவாக வராரு. லப்பர் பந்து புகழ் ஸ்வசிகா திலகனோட மனைவியாக சூர்யாவோட வளர்ப்பு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ஜெயராம் சாப்ளின் லாலி அப்படிங்கிற கேரக்டரில் சிரிப்பு டாக்டருங்கிற கதாபாத்திரத்தில் வராரு. பிரகாஷ்ராஜ் ஜோஜு ஜார்ஜுக்கு பாசா எப்பவும் போல் மேலிடத்தில் வர வில்லனாக வராரு. நாசர் அந்தமானில் கருந்தீவில் அந்த தீவுக்கு சர்வாதிகார அரசர் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருக்காரு. அவரோட மகன் கதாபாத்திரத்தில் கிங்குங்கிற அடைமொழியோட விது அப்படிங்கிற ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. படத்தில் இவரும் ஒன் ஆஃப் த முக்கியமான வில்லனாக வராரு. இது போக சிங்கமொழி கருணாகரன்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பேர் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆக ஒரு ஒவ்வொரு புது கதையாக வந்துகிட்டே இருக்குது. கதைக்கு மேலே கதைன்னு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கதை சொல்கிற வெளியில் என்ன ஆகிடுதுன்னா, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சி கிளைமேக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் ஸ்டோரியவே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதையை ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கதையில் நம்ம இன்வால்வ் ஆகி அதில் என்ன ஆகும்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கப்ப அடுத்த கதைன்னு அது பாட்டுக்கு நம்ம ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகி பார்த்துட்ருப்போம். அது அடுத்த கதைன்னு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே எவன் இப்படி போனால் என்ன, எவன் பொழைச்சா என்ன, எவன் என்ன அப்படின்னு நினைக்க வச்சுடுறாங்க. ஜோஜு ஜார்ஜுக்கு வளர்ப்பு மகனாக வர சூர்யா ரவுடியாக இருக்க ஜோஜு ஜார்ஜுக்கு மெயின் அடியாளாக இருந்து அவரோட பிஸ்னஸை வளர்க்குறாரு. அப்புறம் பூஜாவை காதலிச்சு அவள் கூட சேர்றதுக்காக இதை மொத்தமாக விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறாரு. சரி, கடைசியாக ஒரு வேலையை மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்னு அவரோட அப்பா கேட்க, அதில் கைமாற்றி விட வேண்டிய பொருளை கைமாற்றாமல் அதை இவர் தூக்கி எங்கேயோ வச்சிடுறாரு. அதை அவரோட அப்பா கேட்க, அதை கொடுக்க முடியாது, நீ திருந்திதே ஆகணும். அந்த பொருளை கொடுத்தோம்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது சாதாரண தப்பு. அந்த பொருளை நீ சொல்கிற மாதிரி நான் கொடுத்தேன்னா அது வந்து மிகப்பெரிய தப்பாயிரும். அந்த தப்பை வந்து நான் உன்னை செய்ய விட மாட்டேன், நீ திருந்திதே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுக்காமல் இருக்கார். சூர்யா சொல்லி அவர் கேட்காம அவர் வந்து சூர்யாவையும் பூஜாவையும் தாக்க வராரு. அப்போ நடக்கிற பிரச்சனையில் சூர்யா வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பூஜா அங்கே இருந்த பிரச்சனைன்னு சொல்லி பூஜா வந்து தலைமறைவாகிடுறாங்க. அப்புறம் பூஜாவை தேடி சூர்யா கண்டுபிடிச்சாரா சேர்ந்தாரா அப்படிங்கிறது ஒரு கதை. அப்புறம் அந்த பொருள் வந்து என்ன, அது யாருக்கு கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு கதை. அப்புறம் பூஜாவை பார்க்க போன இடத்துல அங்கே இருக்க ரவுடிங்களெல்லாம் அடித்து அங்கே பூஜாவை காப்பாற்றுறாரு. அங்கே இருக்க மக்களெல்லாம் இது பண்ணுறாரு. அது ஒரு கதை. அப்புறம் அங்கே இருக்க மெயின் வில்லன் கூட சண்டை போட்டு அங்கே இருக்க ஊர் மக்களை, அங்கே அடிமையாக இருக்க மக்களை அவர் வந்து காப்பாற்ற போகிறாரு. அது ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு கதைக்கு பின்னாடி திரும்ப கதை வந்துகிட்டே இருக்கப்ப எந்த கதையை நம்ம கான்செப்ட் பண்ணுறது, எது இதில் வந்து மெயின் ஸ்டோரி, யார் இங்கே வந்து மெயின் வில்லன், எது வந்து படத்தில் வந்து முக்கியமான இது அப்படின்னே தெரியாமல் போயிடுது. கன்ஃபியூஸாக நிறைய இது சுற்றி வந்துகிட்டே இருக்கப்ப இந்த படத்தில் வந்து என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. இதில் வந்து இன்னொரு கொடுமை என்னென்னா, படம் முழுக்க கிருஷ்ண ரெஃபரன்ஸும் புத்த ரெஃபரன்ஸும் வந்துகிட்டே இருக்குது. பூஜா வந்து பார்த்திங்கன்னா புத்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சூர்யாவும் அவர் வந்து தம்மம் புத்தம் அப்படின்னு சொல்லி மாறுறாரு. ஆனால் அவரால் மாற முடியாமல் இப்படி மாறிட்டே இருக்குது. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் ஒரு கிருஷ்ண ரெஃபரன்ஸ் வரும், கிளைமேக்ஸில் திரும்ப ஒரு கிருஷ்ண ரெஃபரன்ஸ் கொண்டு வராங்க. இந்த ரெஃபரன்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இதில் படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல குறியீடுகள் வந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலுமே மான் அந்த இடத்துல இருக்காது. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சீனில் அவ்வளோ பெரிய இது நடந்துகிட்ருக்கப்ப ஒரு 4-5 மான் நின்று பார்த்துட்ருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு குறியீடு வச்சுருக்காரு. அந்த மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குறியீடு வச்சுட்டே இருக்காரு. எப்போவும் போல் அவரோட சிக்னேச்சர் ஷாட்டு அந்த ஹார்ன் வச்சு டெவில்னு காட்டுற சீன் இதில் இருக்குது. இந்த மாதிரி படம் ஃபுல்லாக குறியீடு இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ குறியீடு காமிச்சிரு அதுக்கெல்லாம் மெனக்கெட்டவர் கொஞ்சம் ஸ்டோரியில் வந்து எந்த ஸ்டோரி நம்ம சொல்லலாம், எது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இது பண்ணி அது கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்.
படத்தோட மேக்கிங், டெக்னிக்கல், ஒவ்வொரு ஷாட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. நிறைய ஏகப்பட்ட ஷாட்டு, சூர்யாவோட கெட்டப்லேருந்து இது ஷாட்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வர நிறையா படங்களை விட இந்த படத்தில் வந்து இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பின்னாடி காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த டொரண்டினோ படங்களில் வர மாதிரி அந்த சண்டை அவர் போடுறான்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டே வராரு. அப்படி பார்க்குறப்ப சூர்யா வந்து 20 பேர் அடித்தாலும் 30 பேர் அடித்தாலும் அது ஜஸ்டிஃபை ஆகுது. அந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட கெட்டப்பும் எல்லா கெட்டப்புமே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த மேரேஜுக்கு வர ஃபுல் இந்த அட்டாக் அடிச்சிட்டு வர கெட்டப்பாக இருக்கட்டும், அப்புறம் ஃபங்க் வச்சுட்டு வர கெட்டப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ஜானி படத்தில் வர ரஜினி கெட்டப்பாக இருக்கட்டும், எல்லா கெட்டப்புமே ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூர்யாவுக்கு எல்லாமே சூப்பராக புரிஞ்சிருக்கு. எந்த கெட்டப்லையுமே சூர்யா நல்லாலேன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி சூர்யா நடிப்பும் எங்கேயுமே மோசம் இல்லை. அவர் எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் அவர் பேசுகிற தமிழுமே பார்த்திங்கன்னா அந்த நேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அவர் ரொம்ப மெனக்கெட்டு அவர் நல்லாவே பேசியிருக்காரு. அது எல்லாமே சூப்பராக புரிஞ்சிருக்கு. பட் ஆனால் என்ன சொன்ன மாதிரி இந்த திரும்ப இந்த கதையில் இந்த திரைக்கதையில் இருக்க குழப்பம் அது எல்லாத்தையுமே தாண்டி படத்தை வந்து ரசிக்க விடாமல் செஞ்சுது. இந்த சூர்யா வந்து சூர்யாக்கான மாஸ் சீன்ஸ் படத்தில் வந்து அவருக்கான எலிவேஷன் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அவரும் பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி ஒவ்வொரு சீனையும் அசல்ட்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. அதுவும் அந்த தலைவர் கெட்டப்பில் அந்த ஜானி கெட்டப்பில் ஒரு ராஜா சார் பாட்டு போட்டு அந்த பாட்டு என்னன்னு நீங்கள் படத்துலேயே பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப அது உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்தது. செம்ம ஒர்த்தான அந்த படத்துலேயே ஒரு ஒர்த்தான சீக்வன்ஸ்னால் அந்த சீக்வன்ஸ் சொல்லலாம். அந்த முக்கியமான அந்த கெட்டப்பை போட்டு அந்த ராஜா சாரோட அந்த ஒரு முக்கியமான பாட்டை போட்டு அந்த போர்ஷன் வரும். அது சூப்பரான போர்ஷன். அதில் வந்து சூர்யாவும் சரி, அந்த பாட்டும் சரி, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி வந்திருக்கும். அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த விஷயத்தில் குறைய வைக்கல. ரொம்ப யோசிச்சு ரொம்ப இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 படமாக எடுத்துருக்கணும். 3 தனித்தனி படமாக எடுத்துருக்கணும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2 படமாவது எடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரே படமாக எடுத்தது தான் இதில் வந்து ரொம்ப வந்து இதாகி போச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ சூர்யா கேரக்டர் தாண்டி அடுத்து பூஜா கேரக்டர் வந்தோம்னா இப்போ வர எல்லா படத்துலையுமே ஹீரோயின் கேரக்டர் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களே நேரத்தில் வீரதீரன் சூரன் படத்துலையும் இதே மாதிரி தான் இந்த துஷாரா விஜயன் கேரக்டர் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே வந்தது படம் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த GBU படத்துலையும் பார்த்திங்கன்னா த்ரிஷா கேரக்டர் படம் ஃபுல்லாகவே இரிட்டேட் பண்ணுற மாதிரியே வந்துச்சு. இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா பூஜா கேரக்டர் ஃபுல்லாக இரிட்டேட் பண்ணுற மாதிரியே தான் வருது. சூர்யா ஒரு அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் சண்டை போடுற எல்லா சீனுமே பூஜாவுக்காக தான் சண்டை போடுறாரு. பூஜாவுக்காக தான் சண்டையை விட்டார். பூஜாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ தான் அவர் சண்டை போடுறாரு. ஆனால் அவர் பூஜாவை காப்பாற்றினதுக்கப்புறம் திரும்ப பூஜாட்ட போகிறப்ப நீ திரும்ப சண்டை போட்ட, அதனால் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பூஜாவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பிரேக்கப் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே லவ் பண்ணுறாங்க, அவங்களே இது பண்ணுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ தான் சூர்யா சண்டை போடுறாரு. அவர் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு பூஜா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதில் வந்து சூர்யா என்ன பண்ணியிருக்கணும், ஒரு இடத்துல ஏதாவது வில்லன் வந்து தாக்க வரப்போ, வில்லன் ஏதாவது பண்ண வரப்போ அவர் வந்து ஒதுங்கி நின்றுக்கணும். ஒதுங்கி நின்று அவர் வந்து வேடிக்கை பார்த்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருந்தா கூட நீ வந்து இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு ஒருத்தர் அடிக்கிறான், நீ அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கும் பிரேக்கப் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும். ஒருத்தி ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பா. அவள் கையில் ஷாப்பிங் பண்ணிட்டு திங்ஸில் வச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பா. அப்போ ஒரு நாய் வந்து அவளை வந்து கடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்கள தோற்றிட்டு அவள் மேலே தோற்றிட்டு கடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வழியாக பைக்கில் போன ஒருத்தி பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு குச்சி எடுத்து வந்து நாய் அடிப்பாள். அவள் அடிச்சோன்னா நாய் அப்படியே ஓடிடும். நாய் அடிச்சோன்னா அந்த குச்சியை வீசிடுவாள். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தி அவங்களுக்கு வந்து கீழே தள்ளி விட்டுருவாள். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரை அவள் வந்து நாய்க்கிட்ட இருந்து காப்பாற்றினாலோ அவள் வந்து காப்பாற்றினவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாள். ஏன்னு கேட்டால் நாய் வந்து ஒரு வாயிலா ஜீவன், அதை பிடிச்சி அடிச்சிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி. அவள் வந்து கீழே விழுந்துட்டு ஒன்றை வந்து நாய் கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்க வேண்டிய ஒன்றை காப்பாற்ற நம்பாரு அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பா. இந்த படத்தில் பூஜா பண்ணுற எல்லாமே அப்படி தான் இருந்தது. அவளை தான் காப்பாற்றுறாரு, அவளை தான் இது பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் வந்து சூர்யா வந்து குறை சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரியே போகும். இதே சீன் திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட இடத்துல. கதை வந்து ரொம்ப நல்ல கதை தான். இப்போ ஆக்சுவலாக அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ஜார்ஜ் நம்ம ஸ்டோரி சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரி மட்டுமே ஃபுல்லாக எடுத்துருக்கலாம். அவங்க அப்பா கூட வந்து பிரச்சனையாகுது. அப்போ வந்து அந்த பொருள் எனக்கு கிடைக்காம இருக்குது. அப்போ பூஜாவை தேடி வராரு. அந்த இடத்துல வந்து ஜார்ஜ் திரும்ப வராரு. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கலாம். அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரிய கதை வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். அந்த கதையை மட்டுமே ஸ்டார்டிங் சீன்லேருந்து சொல்லி அதை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு வந்து இன்டர்வல் பிளாக்கில் அதை ஃபுல்லாக ரிவீல் பண்ணி இன்டர்வல் பிளாக் அப்புறம் அந்த மக்களை ஃபுல்லாக
காப்பாற்றுற மாதிரி வச்சுருந்தா அந்த கதையோட லெவலே வேறு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு கேஜிஎஃப் மாதிரி, ஒரு ஒரு சத்ரபதி மாதிரி, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா அது நல்லாவும் வந்திருக்கும். அந்த கதையும் இல்லாமல் இந்த கதையும் இல்லாமல் அப்படி மாறி மாறி வந்து அவர் வந்து கொண்டு போயிட்டார். இதெல்லாம் மேக்கிங் வந்து இந்த மாதிரி ஹாலிவுட் லெவலில் வச்சுட்டு இதெல்லாம் கதை வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து மக்களை காப்பாற்றுறேன், இந்த இதை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பீஸாவில் வந்து காரக்குழம்பு ஊற்றி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பீஸா தனியாக கொடுத்து நம்ம சாப்பிட்லாம், காரக்குழம்பு தனியாக கொடுத்தாலும் சாப்பிட்லாம். ஆனால் ரெண்டையும் ஊற்றி குழப்பி தரப்போ அதை வந்து நம்ம வந்து வாயிலே வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு குழப்பமாக அவர் வந்து இது பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மகான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஜிகர்தண்டா XX ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிஸா, ஜிகர்தண்டா அது எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த படத்துலேயும் நான் ஃபஸ்ட் ஹாஃப் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு கட்ட வரைக்கும் சரி ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் அவர், டக்குன்னு ஏதோ சின்ன ட்விஸ்ட்டில் கூட படத்தை எங்கேயோ ரொம்ப எலிவேட் பண்ணிடுவார், ஏதோ ஒன்று கொண்டு வந்துடுவான்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலையும் முடியல. கண்டினியூஸாக இது வந்து அப்படி ஆகுது, அது அப்படி ஆகுதுன்னு மாறி ஒவ்வொரு கிளை கதைகள் அது இதுன்னு போயிட்டே இருக்கப்போ நானும் சரி ஓகே என்னமோ பண்ணிட்டு போங்கடாங்கிற மாதிரி ஒரு இடத்துல இதாகி போச்சு. அதுக்கு இந்த கிருஷ்ணர் கதை, கிருஷ்ணர் புத்தர்னு மாறி வரப்போ இதுவும் மகாபாரத கிளைக்கதைகள் மாதிரி ஏகப்பட்ட கிளைக்கதைகள் அங்கே போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கப்போ இது வந்து என்ன யோசிச்சு எடுத்து அவர் படமே ஒவ்வொரு எபிசோடாக எடுத்திருக்காரு. லவ், லாஃப்டரு, வாரு, அந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடாக அவர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொருக்கு கனெக்ஷன் இருக்கா, அதை எப்படி அவர் வந்து கனெக்ட் பண்ணுறாரு, எப்படி கொண்டு போகிறாரு. இப்போ இது வந்து வெப் சீரிஸாக பண்ணுறாங்கன்னா ஓகே. இப்போ நம்ம ஒரு 8 எபிசோடு இருக்கோம், 10 எபிசோடு இருக்கோம்னா 10வது எபிசோடில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சா கூட அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஒரு படமாக எடுக்கிறப்ப நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு சீன்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடு வைக்கிறீங்கன்னா அந்த எபிசோட முடிவு என்னங்கிறதுக்காகத்தான் மக்கள் உட்காந்து அதை வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் ஒரு எபிசோடில் ஒரு கதை சொல்கிறீங்க அப்படின்னா அதோட முடிவு என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் நாட் மட்டும் போட்டு அந்த நாட்டை வந்து ப்ராப்பராக ஓப்பனே பண்ணாமல் நீங்கள் போயிட்டு கிளைமேக்ஸில் பண்ணுறப்ப இவ்வளோ நாட் போட்டிங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆக்சுவலாக இது கதை சொல்கிறதுல நீங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டாக ஒவ்வொரு இதாகத்தான் அது வந்து அட்லீஸ்ட் லீனியராக அந்த மாதிரியாவது போயிருக்கணும். அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக நிறைய நாட் போடுறப்ப ஒரு படத்தில் ஒரு 2.5 hours படத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ சொல்கிறப்ப அது கண்டிப்பாக மக்களுக்கு அது எப்படி புரியும் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காலையிலேயே நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஓகே, கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் பெருசாக எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்காது. மகான் படத்துக்கு நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் மகான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜிகர்தண்டா XXக்கும் அதே மாதிரி தான். அதுக்கும் சில பல கொஞ்சம் பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படி தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு போனோம்னா ஓகே, ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் ஏதாவது காப்பாற்றிருந்தா ஓகே. செகண்ட் ஹாஃப்லேயும் ரொம்ப சொதப்பி இது பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் எங்கேயுமே அப்படியே வரிசையாக நாட்ஸ் போயிட்டே இருந்தப்போ எங்கேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலே வரல. எல்லா இடத்துலையும் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலாகவே வருது. இப்போ கிளைமேக்ஸ்லேயும் மொத்தமாக வரப்போ கிளைமேக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெருசாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 40-45 மினிட்ஸ் கிட்ட கிளைமேக்ஸ் மாதிரியே போயிடுச்சு. ஒரு பெரிய சீக்வன்ஸ் வச்சு ஒரு பெரிய ஃபைட் வச்சு கொண்டு வராங்க. அது முடிஞ்ச உடனே ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதுக்கடுத்து ஒரு பெரிய பிளான் பண்ணி கொண்டு வராங்க. அது ஓகே, அதுவும் அப்படியே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கிளைமேக்ஸில் எப்பவும் போல் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு சிக்னேச்சர் ட்விஸ்ட்டு அதுவும் இருந்தது. அது வந்து உண்மையாலுமே அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லி அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் ஆனால் அவ்வளோ இது சொதப்பி இது கடைசியில் இது பார்க்குறப்ப ஓகே அது எல்லாத்தையும் தூக்கி இது பண்ணுற அளவுக்கு இது அந்த ட்விஸ்ட் அது பெருசாக இல்லை. மற்றபடி அது ஓகே தான். கங்குவாக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமையில தான் சூர்யாவுக்கு இந்த படம் வந்துச்சு. ஆனால் இந்த படமும் சூர்யாவுக்கு வந்து கை கொடுக்கல. அவரோட தொடரும் தியேட்டர் சோகம் எப்போ முடியும்னு தெரில. கார்த்திக் சுப்ராஜ் முதல்ல அவரை வந்து தெளிவுபடுத்திக்கணும். அவரோட ஃபிலிம் ஸ்டைல் மட்டும் ஹாலிவுட்டா இல்லை கதையும் அப்படி தான் பண்ண போகிறாரான்னு அவர் முதல்ல முடிவு பண்ணி தான் இது பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டைலில் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அப்புறம் இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கதையை கொண்டு போகிறேன்னு சொல்லி இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதையை கொண்டு போகிறேன்னு சொல்லி கொண்டு போய் கடைசியில் அவர் வந்து 2 செட் ஆஃப் ஆடியன்ஸையும் அவர் வந்து திருப்திப்படுத்தாமல் போயிடுறாரு. அவரோட ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த சென்டர் ஆடியன்ஸ்னு சொல்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் வந்து அவங்களையும் திருப்திப்படுத்தாமல் இங்கே இருக்கவங்களுக்காக கதை சொல்லுன்னு சொல்லி அவங்களையும் திருப்திப்படுத்த முடியாமல் ரெண்டுமே இல்லாமல் அவர் வந்து குழப்பிடுறாரு.
படத்தில் பெரிய ஆறுதல் அப்படின்னு பெரிய ஆறுதல் பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் தான். பாடலும் சரி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து அந்த அந்த பழைய பாடல்கள் வந்து 1, 2 இடத்துல வருது. அதோட பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சுப்ராஜோட டைப் படங்கள் பிடிக்கும், அவரோட மேக்கிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் போய் படம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு பெரிய லேக் அடிக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே பார்ட் வர சூர்யாவோட கெட்டப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். அது அந்தளவுக்கு படம் வந்து இதாக இல்லை. சூர்யாவோட மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த அவரோட ஃபைட்ஸு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மகான், ஜிகர்தண்டா, XX அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த படம் நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தேட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் விலகி இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி போய் பார்க்கலாம். அந்த படத்தோட ரிவ்யூவும் இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் ரெட்ரோ படம் நல்ல கதையை ரொம்ப குழப்பமான திரைக்கதையால் குழப்பி வச்ச மாதிரி தான் இருந்தது. சூர்யாவோட தேட்டர் தோல்விகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிறிஸ்பாக கதை சொல்ல ஆரம்பிக்கணும். பிசாஸ், ஜிகர்தண்டா, பேட்டை மாதிரியான படங்கள் அவர் வந்து திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா கஷ்டம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.